இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை வழிநடத்துகிற உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்மை பாடி துதித்து உங்களுக்குள்ளாக மகிழ்ந்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள் சென்று கிரியை நடப்பிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளையுடைய இருதயங்களை நீங்கள் திறந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுப்பதற்கு அடியனுக்கு கிருபை அளிச்சீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் போஷிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீங்க இந்த இடத்துல ஒன்று கூட்டி சேர்த்தீங்க. உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அடியேனையும் உம்முடைய பிள்ளைகளையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 92வது பக்கம். பதினான்கு தொடக்கம் 16 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக சபையை வழிநடத்தி வந்து இன்றுமாய் சபையை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று அங்கே பெயரிட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர் என்று அர்த்தம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன் செல்லுகின்ற கர்த்தர் உங்களுக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார். ஆமென். அவரது சமூகமும் பிரசன்னமும் உங்களுக்கு எப்பொழுதும் ஜெயக்கொடியாயிருக்கிறது. அந்த ஜெயக்கொடியின் பின்னால் நீங்கள் ஜெய வீரர்களாய் நடந்து சென்று அந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஜெயக்கொடியாக கண்ட தாவீது உற்சாகத்தோடு மகிழ்ந்து அவர் களிகூர்ந்து ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினார். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று சொல்லி பாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒரு ஜெயக்கொடி. அந்த ரட்சிப்பில் ஒரு மகிழ்ச்சி உண்டு, அந்த ரட்சிப்பிலே ஒரு குதூகலம் உண்டு, அந்த ரட்சிப்பிலே ஒரு பலன் உண்டு. ஏனென்றால் அது ஒரு ஜெயக்கொடியாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெயக்கொடியை ஏந்தியவர்களாய்
அவர்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் கூடி வந்திருக்கும் இந்த புதிய நாளுக்கு ஜெயத்தின் நாள் என்று சொல்லி இன்றைய நாளிலே பெயர் சூட்டி அழையுங்கள் அருமையானவர்களே. நீங்கள் தலைகுனிந்து நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் பிடித்திருப்பது ஜெகோவா நிசி என்ற ஜெயக்கொடி. ஆமென். நீங்கள் தயங்க வேண்டியதில்லை, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்கள் ஜெயக்கொடியாக என்றென்றுமாய் இருப்பதினால் யாரும் உங்களை உங்கள் ஜீவியத்திலே எதிர்த்து நிற்கப் போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடியை ஏந்தி நிற்கின்ற ஒரு வீரனுடைய செயலை நீங்கள் காணுகிறீர்கள். ஒரு தேசத்தின் கொடியை அவன் பிடித்திருப்பவன், அவன் தேசப்பற்றுடையவனாய் அந்த தேசத்துக்கு தன் உயிரை கொடுப்பவனாய் என்ன செய்கின்றான்? அவன் சத்துருக்களை எதிர்கொண்டு அவன் ஓடுவதை நீங்கள் காண முடியும். ஏன்? அவன் தேசிய கொடியை கையிலே ஏந்தி இருக்கின்றான். அந்த கொடியை ஏந்தி நிற்கிறேன் என்று அவனுக்குள்ளே ஒரு பெருமிதம் உண்டு. அந்த கொடியை ஏந்தி நிற்கின்றேன் என்று அவனுக்குள்ளே ஒரு உற்சாகம் உண்டு. அந்த கொடியை ஏந்தி நிற்கின்றேன் என்று அவனுக்குள்ளே ஒன்று புரியாத ஒரு தைரியம் ஒன்று அவனிலே உருவாகிறது. அவன் ஒரு கம்பீரம் உடையவனாய் காணப்படுகின்றான். அவன் ஒரு வீரமும் அதே நிலையிலே ஒரு பக்தியும் உடையவனாய் காணப்படுகிறான். தேசத்தை குறித்த ஒரு பக்தி, அந்த கொடியை குறித்த ஒரு பக்தி உடையவனாய் காணப்படுகின்றான். சத்துருக்கள் தன் காலின் கீழ் என்ற அந்த ஒரு எண்ணம் அவனிலே உருவாகுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவன் பிடித்திருப்பது ஜெகோவா நிசி என்ற அந்த ஜெயக்கொடி. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொடியை ஏந்தி நிற்கின்ற வீரன் அந்த கொடிக்காக தன் உயிரையும் அவன் இழப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவன் தயாராக இருக்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஏந்தி இருக்கும் இந்த கொடி பரலோகத்தின் கொடி. அருமையானவர்களே, தேசம் என்றால் ஒரு தேசத்திற்கு ஒரு கொடி உண்டு. அதே போன்று அருமையானவர்களே, கொடி இல்லாவிட்டால் தேசம் என்று இல்லை. ஒரு தேசம் என்று ஒரு நாடு அதை பிரித்து விடும் என்றால் அந்த தேசத்துக்கு நிச்சயமாக ஒரு கொடி உண்டு. ஆனால் இன்று நமக்கு இந்த உலகத்திலே எந்த தேசமும் சொந்தமில்லை, எந்த கொடியும் நமக்கு சொந்தமில்லை. நமக்கு ஒரே ஒரு சொந்தமான தேசம் உண்டு, பரலோக தேசம். அந்த கொடியை நாங்கள் ஏந்தி இருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாகம் உள்ளவர்களாய், அந்த தேச பற்று உடையவர்களாய்த்தான் நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் நடந்து கொண்டு செல்லுகின்றோம். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கையிலே ஏந்தி இருப்பது ரட்சிப்பின் கொடி. பாதாளத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்த ஒரு ஜெயத்தின் கொடி. அருமையானவர்களே, சத்துருவின் தலையை நசித்த ஒரு ஜெயக்கொடி. அதுவே ஆண்டவர் இயேசு என்ற இரட்சகர் கொடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் கொடியை பிடித்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோக கொடியை ஏந்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தை நோக்கியே செல்ல வேண்டும். நாங்கள் ஒரு கொடியை, ஒரு தேசத்தின் கொடியை ஏந்தி கொண்டு நாங்கள் அந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்பட முடியாது. அப்படி என்றால் அந்த தேசம் அவரை தேச துரோகி என்று சொல்லும். அதே போன்று எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரலோகத்தின் கொடியை ஏந்தி இருக்கிற நாம் பரலோகத்தை தவிர வேறு எதையுமே நாங்கள் சொந்தம் பாராட்ட முடியாது. ஆமென். அல்லது போனால் அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருக்கு துரோகிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். சங்கீதம் 60:4 தயவு எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 60:4 சங்கீதக்காரர் பாடுவதை நாங்கள் பார்ப்போம். வாசியுங்கள். 64. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீர் ஒரு கொடியை கொடுத்தீர். ஆம் அருமையானவர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொடி மாத்திரமே சத்தியத்தின் கொடி. அவரே சத்தியமானவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று உரைத்தவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள் சத்தியம் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லி. சத்தியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே மாயையும் எல்லாமே பொய்யுமாயிருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள் என்று சொல்லவில்லை, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். என் மேல் பறந்த அவர் கொடி என் நேசமே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என் மேல் பறந்த அவர் கொடி நேசமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கல்வாரியின் நேசம். அருமையானவர்களே, கல்வாரியின் நேசம் அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சிலுவையிலே தன்னை பலியாக்கிய நேசம் அதுதான் அருமையானவர்களே. அந்த நேச கொடியை கைகளிலே ஏந்திய வண்ணமாக அந்த நேசத்துக்காகவே நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேசத்தை ருசித்தவர்கள் தங்களை அர்ப்பணித்து சிலுவை கொடியை ஏந்தி இருக்கிறார்கள் இன்றைய காலங்களிலே. அருமையானவர்களே, அந்த நேசத்தை ருசித்தவர்களாய் சிலுவை கொடியை ஏந்தியவர்கள் தான் இன்றைக்கு இரத்த சாட்சிகளாய் எங்கும் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேச கொடியை நீங்கள் கையிலே பிடித்தவர்களாய், நீங்கள் சிலுவை கொடியை ஏந்துகின்ற வீரர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை தயவு எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். வாசியுங்கள், பட்ட எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பல தடவைகள் எங்கள் பாவங்களுக்காக மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரே தரம் அவர் மரித்து விட்டார். அவர் அந்த கல்வாரியிலே ஏற்படுத்தி வைத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரே தரம் எங்களுக்காக மரித்தார். எனவேதான் தொடர்ந்து நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம், மனுஷன் இந்த உலகத்திலே அவன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனாய் பிறந்த இந்த மனித பிறவிதான் அருமையானவர்களே ஒரு உன்னதமான பிறவி. இந்த பிறவி அது மரித்து பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்பதுதான் நியதியாய் இருக்கிறது. இந்த நியதியை எந்த ஒருவராலும் மாற்ற முடியாது, எந்த தத்துவத்தாலும் அது மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த மனித நியாய தீர்ப்பு அடைவது தேவனுடைய நியதி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூனியாய் பிறப்பதும் நாயாய் பிறப்பதும் பேயாய் பிறப்பதும் என்ற இந்த பொல்லாத காரியங்களை விட்டு விலகி இந்த மனித பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தேவனுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஒரே தரமே அவர் மரித்து விட்டார். உலகம், மாமிசம், பிசாசு என்பவற்றை வெற்றி கொண்ட ஒரு ஜெய வீரனாய் ஜெகோவா நிசியாய் அவர் என்ன செய்கின்றார்? எங்கள் பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஆமென். பாவத்தின் மேல் அவர் ஜெகோவா நிசியாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் மேல் ஜெகோவா நிசியாய் இருக்கிறார். பாவத்தின் மேல் அவர் ஜெயக்கொடியாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை தன்னுடைய காலங்கள் போட்டு மிதித்தவர். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, நான்
பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று மட்டும் சொல்ல வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டது ஜெயக்கொடியானவரே. ஆகவே அவர் பாவத்தின் மேல் ஜெயம் பெற்றவர். ஆகவே அந்த ஜெயக்கொடியை ஏற்றிருக்கிற ஒவ்வொருவரும் பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதே தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த ஜெயக்கொடியை உண்மையாகவே நீங்கள் ஏந்துவீர்களாயின் எனக்கு அருமையானவர்களே, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் எப்பொழுதும் காணப்படுவீர்கள். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வேதத்திலே ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது மனிதனை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனை தேவன் மண்ணினால் உருவாக்கினார். நாங்கள் மண்ணினால் உருவாக்கினார் என்று சொல்லி நாங்கள் இலகுவாக நாங்கள் வாசித்து விட்டு போய்விடுகிறோம் அல்லவா? கொஞ்சம் எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா? அதை குறித்து தியானித்து பார்த்தோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதனை அவர் உருவாக்க வேண்டும் என்றால் அவர் மண்ணை எடுக்க வேண்டும். மண்ணை எடுத்துத்தான் அவர் உருவாக்கினார். எப்படி எடுக்க வேண்டும்? அவர் குனிந்துதான் எடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மனிதனை உருவாக்க போகிறேன், இந்த மனிதனுக்காக நான் குனிய வேண்டிய ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது என்பதை காட்டும்படியாக அப்பவே அவர் குனிந்து விட்டார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நீ துரோகமாக பாவம் செய்யக்கூடாது. இந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நீ ஒருபொழுதுமே, இந்த நேசமுள்ள தேவனுக்கு நீ ஒருபொழுதும் பாவம் செய்யக்கூடாது. நீ ஜெயக்கொடியை ஏந்தியவனாய், ஜெய வீரனாய், எப்பொழுதும் நீ சிலுவை கொடியை ஏந்துகிற ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது இந்த உலக ஜனங்களுடைய சகல பாவங்களும், அருமையானவர்களே, அந்த சிலுவையிலே அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவையிலே அவர் வேதனையோடு தொங்குகின்றார். கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே, அந்த வேளையிலே உலகத்தின் சகல பாவங்களும் அவர் மேல் அங்கே குவிக்கப்படுகின்றது. எந்த பாவங்கள்? கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் யாவுமே அவர் மேல் சுமத்தப்படுகிறது. எல்லாமே அவர் மேல் சுமத்தப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. அப்பொழுது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகிறது. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவுக்கு தம்முடைய முகத்தை மறைத்த நேரம். ஏசாயா 59:2 நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் பிதா குமாரன் என்ற உரிமை இழந்தவராய் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி அழுதார். எதற்காக? இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமந்ததன் காரணமாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருந்த தொடர்பு அறுக்கப்பட்டது. ஒரு நேரம் இந்த பூமியிலே வாழும் பொழுது பிதாவானுடைய முகத்தை காணாமல் அவர் இருந்ததே இல்லை. அவர் எப்பொழுதும் பிதாவோடு உறவாடிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய பாவங்களுக்காக பிதாவானுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசுவினால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை. பிதாவே என்று அழைக்கிற அந்த ஸ்தானத்தை அவர் இழந்து போய்விட்டார். என் தேவனே என்று சொல்லி கதற வேண்டிய நிலையிலே இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த பூமியில் நடுவிலே இருந்து கதறிக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய சாபங்கள் அவரை இந்த நிலைக்கு உருவாக்கினது.
இந்த விதமான ஒரு தேவனுக்கு நீ பாவம் செய்யலாமா? செய்யவே கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவமே அறியாத அந்த சுத்த கண்ணன், பாவமே அறியாத சுத்த கண்ணன் ஆண்டவராகிய இயேசு நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். நமக்காக பாவமானார். அது சந்தோஷப்படக்கூடிய காரியம். அருமையானவர்களே, எல்லாரும் நம்ம ஆமென் அல்லேலூயா சொல்லணும். ஏன் தெரியுமா? நம்மேல் வரவிருந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் தேவனுக்கும் இந்த இருந்த அந்த தொடர்பு தகர்க்கப்பட்டது ஆண்டவர் இயேசுவினால். அது மீண்டுமாக இணைக்கப்பட்டது. தேவனுடைய பிரகாசமான ஒளி நம்மிலே வீசியது. தேவனுடைய மகிமை நம்மீது வீசியது. அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய அவர் சித்தமாகிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்த தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பாதாளத்தில் வாசல்களை அவர் மேற்கொண்டவர், பாவத்தின் மீது ஜெயம் கொண்டவர். உங்களுக்கு அவர் நிச்சயமாக வெற்றியை தருவதும் நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், பாவத்துக்கு மரித்த நாம் இனிமேல் அதிலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கியுள்ளார். இனிமேல் பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமானது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது, தேவ கிருபையானது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொள்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 8 வரைக்கும் தயவு வாசிங்கோ. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாமிச சிந்தை மரணம், மாமிசத்தின் கிரியைகளும் நமக்கு மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தின் மேல் அவர் ஜெகவானிசியாய் இருக்கிறார். மாமிசத்தின் மேல் ஜெகவானிசி, ஆம், மாமிசத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவர்கள் ஜெயித்து ஆக வேண்டும். இன்று சில தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் போல் தாங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றவர்களைப் போல் நாங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றவர்களைப் போல் நாங்கள் உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றவர்களைப் போல் நாங்கள் செல்வாக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது ஆசை இச்சைகளை காண்பிக்கிறது. ஆசை இச்சை உள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நமக்கு இருப்பது போதும் என்ற நிலையிலே நாங்கள் கர்த்தருக்குள் மனரம்மியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை போல் வாழ வேண்டும் என்ற சிந்தனை தான் நமக்கு தேவையே தவிர மற்றவர்களை போல் வாழ வேண்டும் என்ற சிந்தை நம்மிலே இருக்கக்கூடாது. மாமிசமானது ஒரு மனிதனுடைய உள்ளான மனுஷனோடு போராடுகிற ஒரு பயங்கரமான சத்துரு. அருமையானவர்களே, அது பயங்கரமான சத்துரு. எந்த ஒரு மனுஷனையும் அதை விட்டு வைப்பதே இல்லை. எந்த ஒரு பரிசுத்தவானையும் அதை விட்டு வைப்பதில்லை. உங்களை மாமிசம் மேற்கொள்ளுமாயின் ஆவியிலே நீங்கள் உற்சாகத்தை நிச்சயமாக இழந்து போவீர்கள். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நீங்கள் அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அருமையானவர்களே, அப்போஸ்தலராகிய பவுல் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அவர் மாமிசத்திலே அவர் பெரிய போராட்டங்களை நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. சிறிது நீங்கள் எடுத்து வாசித்தால் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
ரோமரிலே நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 14 இருந்து 25 வரையும் தயவு செய்து உரத்த சத்தமாக வாசியுங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். ஆமென். போதும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு சென்று இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆம், நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஊழிய ஆரம்ப காலத்திலே மாமிசத்தோடு மிகவும் போராட்டம் நடத்தினார். அருமையானவர்களே, நானோ பாவத்துக்கு கீழாக நான் விற்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். நானோ பாவத்துக்கு கீழாக. ஆகவே பாவமானது அவரை அடிமைப்படுத்துகிறது. அவர் விரும்பவில்லை என்றாலும் அது மேற்கொண்டு விடுகிறது என்று சொல்லி அவர் கதறுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் தன்னுடைய மாமிசத்தின் மேல், மாமிசத்தின் கிரிகளின் மேல் வெற்றி பெற 2 வழிமுறைகள் உண்டு. 2 வழிமுறைகள் உண்டு. ஒன்று, மாமிசத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்துவிட வேண்டும். இரண்டாவதாக ஒன்று, வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசியுங்கள் தயவு செய்து. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தால் இல்ல 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. ஒன்று, எங்களுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரை அவருக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. ஆகவே ரோமரிலே நாங்கள் 8ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது மாமிச இச்சையிலே விழுந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவர் உணர்வடைந்தவராக தன்னுடைய பாவத்துக்காக கர்த்தரை நோக்கி கதறும் பொழுது எப்படி கதறினார்? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கதறினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தான் மாமிசத்தின் கிரிகளை அழிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மாமிசத்தின் கிரிகளை அழைப்பார். மாமிசத்தின் கிரிகளின் மேல் ஜெயம் கொடுக்க ஆவியானவரால் தான் முடியும். அருமையானவர்களே, ஆகவே மாமிசத்தின் கிரியைகள் உங்களோடு இருந்து சிறுக சிறுக உங்களை அழித்து விடாதபடி நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். எப்பொழுதும் ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளே நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அருமையானவர்களே, இந்த மாமிசத்தின் கிரியானது சிறிது சிறிதாக அழித்து இறுதியிலே உங்களை முற்றுவாக அழிக்கும், குடும்பத்தை அழிக்கும், சாபத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா நிசியாகிய ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆதலால் ஆவியின் பிரமாணத்தினால் அதை உடைத்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் மூன்றாவதாக யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை பிள்ளைகளே, ஆவியானவர் தான் மாமிசத்தின் கிரிகளை அழிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மாமிசத்தின் கிரிகளை அழைப்பார். மாமிசத்தின் கிரிகளின் மேல் ஜெயம் கொடுக்க ஆவியானவரால் தான் முடியும். அருமையானவர்களே, ஆகவே மாமிசத்தின் கிரியைகள் உங்களோடு இருந்து சிறுக சிறுக உங்களை அழித்து விடாதபடி நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். எப்பொழுதும் ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அருமையானவர்களே, இந்த மாமிசத்தின் கிரியானது சிறிது சிறிதாக அழித்து இறுதியிலே உங்களை முற்றுவாக அழிக்கும், குடும்பத்தை அழிக்கும், சாபத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவானிசியாகிய ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆதலால் ஆவியின் பிரமாணத்தினால் அதை உடைத்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் மூன்றாவதாக யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் மேல் யெகோவானிசியாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் என்று சொன்ன உடனே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உருண்டையான பூமியை குறித்து இன்றைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள். இந்த உலகம் என்று சொன்ன உடனே உலகத்திலே வாழுகிற இந்த ஜனங்களை குறித்து எண்ணி விடுகின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் என்று சொன்ன உடனே சில வேளைகளிலே இந்த 5 கண்டங்களை குறித்து கூட சில பேர் நினைப்பதுண்டு. இல்லை, இதை குறித்து நாங்கள் பேசவில்லை. இந்த 5 கண்டங்களையோ அல்லது பூமி உருண்டையாயிருக்கிறதோ தட்டியாயிருக்கிறதோ குறித்து நாங்கள் பேசவில்லை. இந்த உலகத்தின் அதிகாரியாய் இருக்கின்ற சாத்தானுடைய சாத்தானுக்கு அடிமையாக கிடக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை குறித்தே நாங்கள் இந்த உலகம் என்று சொல்லுகின்றோம். உலகம் என்று சொல்லும் பொழுது அது உலகத்தின் பாரம்பரியங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் சிநேகிதங்கள், உலகத்தின் மாய்மாலங்கள், உலகத்தின் கவலைகள். இதுதான் அருமையானவர்களே, இதிலே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இவைகளிலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விலைமதிக்க முடியாத ரட்சிப்பை பெற்று விடுதலை அடைந்து வந்த பிள்ளைகள் மீண்டுமாக இவ்விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே அகப்பட்டு மீண்டுமாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு பரிதாபமான நிலை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவற்றிற்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் கத்தர்வுக்குரியவர்களாய் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே 32 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 32 ஆண்டுகள் வாழ்ந்த வேளையிலும் அவர் உலகத்தால் கரைப்படாமல் வாழ்ந்தார். அல்லேலூயா. பாவம் இல்லாமல் பரிசுத்தராக வாழ்ந்தார். அருமையானவர்களே, ஆகவேதான் சாத்தானுக்கு ஒரு சவாலாக அவர் இந்த உலகத்திலே இருந்தார். ஆகவேதான் அவர் பகிரங்கமாக சவால் விட்டார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்திலே எனக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவன் வருகின்றான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே அவனுக்கு எந்த உரிமையுமே காணப்படவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலக கவர்ச்சிகளை தேவ ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறான். அவர்களுக்கு அதையே வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளும்படியாக செய்கின்றான். உலக ஆசா பாசங்களை அவர்களுக்கு முன்னாக வைக்கின்றான். உலக பெருமைகளை முன்பாக வைக்கின்றான். உலக கவலைகளை முன்பாக வைக்கிறான். இந்த உலக வாஞ்சையையும் தாகத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை குறித்து வேதம் எச்சரிக்கும் பொழுது என்ன சொல்லுகின்றது? அவன் அந்தகார லோக அதிபதி, அந்தகார லோக அதிபதி, வான மண்டலத்திலே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் தலைவன் என்று எச்சரிக்கிறது. அவனுடைய முழு திட்டமும் என்ன? தேவ ஜனம் என்ற பெயரோடு தேவ ஜனங்கள் இருந்தால் போதும், மற்றபடி அவர்கள் தன்னை சேவித்தாலே போதும் என்ற திருப்தியோடு அவன் இருக்கிறான். ஆகின கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் இயேசுவை பகைத்ததே.
நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பகைத்தது, நம்முடைய தகப்பனை பகைத்தது, நம்முடைய தந்தையை சிலுவையிலே அறைந்தது. அப்படிப்பட்ட உலகத்தோடு நாம் ஒருபொழுதும் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலராகிய யோவான் எழுதுவதை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தயவுசெய்து வாசியுங்க. உலகத்திலும் 326வது பக்கம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய சொந்த தகப்பனை, இந்த பூமியிலே இருக்கிற சொந்த தகப்பனை ஒருவன் அவமதித்தான் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தின் தகப்பனுக்கே நாங்கள் அவ்விதமாக நிற்போம் என்றால் பரமதந்தை நித்தியமாக வாழும்படியான ஒரு பாக்கியத்தை தந்த நம்முடைய தந்தை பகைத்த இந்த உலகம், சிலுவையிலே அடைந்த உலகத்தோடு நாங்கள் ஒருபொழுதுமே நாங்கள் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும் என்று வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அதில் நம்பிக்கையும் ஆசையும் வைப்பீர்களாயின் அவையாவது நம்முடைய ஆசைகளும் நம்முடைய நம்பிக்கையும் அழிவது நிச்சயம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நம்பிக்கை அழியாத பரமராட்சியத்தை குறித்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகவே நாங்கள் அவ்விதமாக நாங்கள் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீணாகவும் மாட்டது. ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே யெகோவா நிசியாகிய கிறிஸ்து இருக்கிறபடியினால் இந்த உலகத்தின் கேடுகள் உங்களை அணுகாதபடி, இந்த உலகத்தின் கரைகள் உங்களை கரைப்படுத்தாதபடி உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. 4ஆவதாக 1 யோவான் 3:8 தயவுசெய்து வாசியுங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு சாத்தானின் மேல் யெகோவா நிசியாய் இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையை நீங்க நோக்கி பாருங்க. அங்கே பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, சாபத்திலே இருந்த ஒரு விடுதலை உண்டு, நோயிலே இருந்த ஒரு விடுதலை உண்டு, பலவீனத்திலே இருந்த ஒரு விடுதலை உண்டு. மட்டுமல்ல, சாத்தானின் சகல வல்லமையிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்ததன் மூலம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்ட அருமையானவர்களே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்ததன் மூலமாக பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எந்த செய்வினையோ, எந்த சூனியமோ, எந்த மந்திரவாதமோ அணுக முடியாது என்பதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. பிசாசானவன் பொய்யன். உங்களுடைய காதிலே சொல்லலாம், உனக்கு செய்வினை, உனக்கு சூனியம், உனக்கு யாரோ வசியம் செய்து விட்டார்கள் என்று. அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அவனை நம்பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை தயசு எடுத்து வாசியுங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தயசு வாசியுங்க. பட்டண்டு வாசியுங்க தயசு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே உண்டான முதலாவது பொய் இதுதான். இந்த உலகம் உண்டானதிலே முதலாவது பொய் இதுதான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னால் சாகவே சாவா என்று, இவன் சொன்னான் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே முதலாவது பொய்யை பேசியவன் இவன் தான். ஆகவேதான் இவன் இன்றைக்கு பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான்.
இக்காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஏராளமாக தாராளமாக பொய் பேசுகிறார்கள். பொய்யிலே சின்ன பொய் இல்ல, பெரிய பொய் என்று ஒன்றில்ல, என்றுக்குமே வித்தியாசம் இல்ல. பொய் என்றால் எல்லாமே பொய் தான். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளையே, பொய்களை துணிகரமாக பேசிக்கொண்டு நாங்கள் ஞானமாக நடக்கத்தானே வேணும் என்று தயவு செய்து சொல்லிவிடாதீங்க. கர்த்தருக்கு தெரியும் தானே நான் பொய் சொல்லுறேன், கர்த்தருக்கு தெரியும், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். தயவு செய்து கர்த்தரை சாட்சியா வைக்காதீங்க. ஆகவே நீங்க செய்ய வேண்டியது என்ன? பொய் பேசாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு பிதாவானவன் சாத்தான். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாயிலே உள்ளது உள்ளதென்று இருக்கட்டும். ஆதியிலே பொய் சொன்னான், அவன் இன்றும் போய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான். அவன் இனிவரும் சந்ததிக்கும் போய் சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு முடிவு காலம் கிட்டும் வரைக்கும் அவன் சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். ஆகவே அவனுடைய ஆளுகைக்குள்ளே ஒருவன் இருப்பான் என்றால் அவனும் பொய் பேசுகிறவனாக காணப்படுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் தேவ ஜனங்கள் மூலமாக பொய்களை அவன் செய்கிறான், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொன்னால் அதில் தவறில்லை. நீங்கள் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒழுங்காக பாவத்தை செய், தவறாமல் நீ செய், பரவாயில்லை, ஆனால் மறந்துடாமல் ஆண்டோட நீ மன்னிப்பு கேட்டுவிடு என்றும் சொல்லிவிடுவார். எச்சரிக்கையாயிருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பொய் பேசும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க முடியாது. பொய்யானது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு பாவம் என்பதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகின்றார்கள். ஒரு விளையாட்டாக அதை கருதுகின்றார்கள். அருமையானவர்களே, வேத எச்சரிப்புகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அவன் உருவாக்கி சொல்லுகின்றான் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகின்றான். அவன் பெரியதை சிறிதென்றும் சிறியதை பெரிதென்றும் சொல்லுவான் என்று சொல்லுகின்றான். ஆகவேதான் வேதம் சொல்லுகின்றது, பொய் பேசுகின்ற நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லுகின்றது. சங்கீதத்திலே 119 104 தயவுசெய்து வாசியுங்கோ. சங்கீதம் 119 104 வாசிங்க. எடுத்தவர்கள் தயவுசெய்து வாசிக்கப்பட்டது. உமது கட்டளைகள் உணர்வடைந்தேன். உமது கட்டளையினால் உணர்வடைந்தேன். எல்லா பொய் வழியையும் வெறுக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே இந்த ஜெயத்தின் நாளிலே உங்கள் சாட்சிகளாயிருக்கட்டும். எல்லா பொய் வழிகளையும் நாங்கள் வெறுக்கிறோம் என்ற அந்த சாட்சி உங்களிலே இருதயத்திலே இருந்து எழும்பி வரட்டும். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிசாசின் இந்த ஆளுகையிலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானின் மேல் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் சிலுவையிலே பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார். அல்லேலூயா. சாத்தானின் ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவர் பிடுங்கி எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுடைய கால்களின் கீழ் படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடிமைப்படக்கூடாது, நாம் அடிமைப்படவே கூடாது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆழ பிறந்த தேவனுடைய ஜனங்கள், அடிமைப்படுவதற்காக அல்ல. இன்றைக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை மனிதனை படைத்து தேவன் கொடுத்தார். அவன் பாவம் செய்ததினால் அந்த ஆளுகையை இழந்தார். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டு இந்த அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்களை அவர் மீட்டுக் கொண்டார். ஆனால் இன்றைக்கு விதமான ஜனங்கள் இன்றைக்கு பல்லியை கண்டு பயப்படுகிறார்கள், நாயை கண்டு பயப்படுகிறார்கள், கருத்த பூனை குறுக்க ஓடினால் பயப்படுகிறார்கள், சகுனம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிமைப்பட வேண்டாம், அடிமைப்பட வேண்டாம். இந்த அடிமைத்தனத்திலே இருந்துதான் நம்மை மீட்டெடுத்துக் கொண்டார். ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சிங்கத்தின் மேலும் நடந்து விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாத சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற அதிகாரத்தை தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
பில்லி சூனியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். மந்திர மாயங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். பயங்கர கனவுகளை சொப்பனங்களை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கவலையே வேண்டாம். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெகோவா நிசியாய் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு. ஆமென். அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆகவே விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. அவருடைய நாமத்தினால் நீங்கள் அவனை கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்கு நீங்கள் வாழக்கூடாது. அடிமைத்தனமாக இந்த உலகத்தின் அதிபதி உங்களை அடிமைப்படுத்தும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள் அவருக்கு. ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் கொடுக்கும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் நீங்கள் பெற்று ஜெகோவா நிசியாயி அந்த கொடியை உங்கள் கரங்களிலே உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் ஏற்றிக் கொண்டு பரலோகத்துக்கு நீங்கள் வீறு நடை செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்கள் தயவு செய்து எழுந்து நின்று ஜெகோவா நிசி என்ற நாங்கள் பாடலை, ஜெயத்தின் பாடலை இன்றைய நாளிலே நாங்கள் பாடுவோம். என்னோடு சேர்ந்து தயவு செய்து நீங்கள் பாடுங்கள். கூடுமானவரை கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை உயர்த்தி பாடுங்கள். அவர் ஒருவரே நம்முடைய ஜெயக்கொடியாயிருக்கிறார். யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் தேவன் நமது வெற்றி கொடி என்று பொருள். ஆம், தேவாதி தேவனே நமது போரை தனது போராக கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறாராம். வெற்றி வாழ்க்கை என்பது உங்களது பிறப்பு உரிமை. யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் சீறி பாயும் சிங்க குட்டிகள் நீங்கள். வீறு கொண்டு எழுங்கள், வேகமாய் முன்னேறுங்கள். மன்னன் இயேசுவின் மாபெரும் சிலுவை வெற்றியினை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தெய்வகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். சாத்தானின் கிரியைகளை சிலுவையில் அழித்தார். அவனது அதிகாரங்களை அங்கே உரிந்து கொண்டார். இருளின் ஆதிக்கத்தில் இருந்து உங்களை வெளியே எடுத்தார். தமது அன்பின் குமாரனுடைய அரசாட்சியை உங்கள் கைகளிலே தந்தார். எல்லாம் முடிந்தது என்று எக்கால முழக்கமிட்டார். நமக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போவோமா? அனுப்புகிறது தேவாதி தேவன். வெற்றி கீதங்கள் நமது வாயிலே. வெற்றி பவனி செல்வோமா? அதோ யெகோவா நிசி அவரது பவனிக்கு நம்மை அழைக்கிறார். வெற்றி விழா முடித்து வேந்தனின் வீர விருதினை பெற்று வாழ்வோம். பாடுவோமா? யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி.
கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவோ, ஜீவதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே. சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா
Nisi, Yehovah Nisi, Yehovah Nisi, Yehovah Nisi, ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. Yehovah Nisi, Yehovah Nisi, Yehovah Nisi, Yehovah Nisi. நீங்கள் கேட்ட இந்த தேவதூது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். எமது திருச்சபை மூலம் ஆழ்ந்த சத்தியங்களுடன் வழங்கப்படும் தேவதூதுக்கள், வேதாகம படிப்புகள் அடங்கிய ஆடியோ கசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ சீடிக்கள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து புறப்பட்டதே யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபை ஆகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்து வருகிறது. எமது சபையானது பம்பானூருக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், ஒவ்வொரு மாதமும் உபவாச வெளிப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது ஐக்கியத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் கிருபையிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஆலோசனைகளுக்கும் ஜெப தேவைகளுக்கும் எம்முடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.